வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். வீடியோ பார்க்கறதுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க. நம்ம தலைவருடைய பேட்ட திரைப்படத்துடைய மாஸ் ஹிட்டுக்கு அப்புறமா நம்ம தலைவர் வந்து முருகதாஸ் அவர்களோட சேர்ந்து அடுத்த படம் பண்றாரு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்துக்கு வந்து அனிருத் அவர்கள் வந்து இசையமைக்கிறாரு. சேம சந்தோஷ் சிவன் வந்து ஒளிப்பதிவு பண்றாரு. முருகதாஸ் அவர்களோட இயக்கம் மற்றும் லைக்கா ப்ரொடக்ஷன் வந்து தயாரிக்குதுன்னு சொல்லியிருந்தோம். இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் வந்து பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆகதா இருந்துச்சு. நம்ம சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களோட திருமணத்துக்கு சில இதெல்லாம் இருந்தனால மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்னு சொன்னாங்க. அப்புறமா வந்து இன்னும் டிலே ஆகிட்டு இருக்கு. படம் வந்து ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி படத்துடைய ஷூட்டிங்கிறது வந்து மும்பையில் வந்து நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா மும்பைங்கிறது வந்து நம்ம தலைவருக்கு வந்து ஒரு ராசியான இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பார்த்துருக்கோம் பாட்ஷா படம் ஆகட்டும், இப்போ அந்த கபாலி ஆகட்டும், காலாவாகட்டும், தளபதி படம் ஆகட்டும், இதெல்லாம் வந்து மும்பையில் எடுத்த ஒரு படம், சூப்பர் ஹிட்டான படம். ஸோ வந்து மும்பைங்கிறது வந்து தலைவருக்கு ஒரு ராசியான இடம் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் மும்பையில் நடக்குதா வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க. மேலும் சில அப்டேட்ஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் தலைவர் வந்து இந்த படத்தில் வந்து காப்பா நடிக்கிறார். அது வந்து போலீஸ் கெட்டப்பில் இந்த படத்தில் வந்து நடிக்கிறதா சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 2 ரோல்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து இது படத்தில் தலைவர் ஒரு ரோல் தான் பண்ணுறாரு, சிங்கிள் ரோல் தான், டபுள் கேரக்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துச்சு நமக்கு. ஸோ வந்து ஒரு ரோல் பண்ணுறாரு, போலீஸாக நடிக்கிறாரு. இந்த போலீஸ் கெட்டப் அப்படிங்கிறது வந்து இப்போ வந்து செய்திப்படி 3 முகமில் வந்து அலெக்ஸ் பாண்டியன் கெட்டப் நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த அலெக்ஸ் பாண்டியனோட கெட்டப் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டச் இருக்கும், அப்படி ஒரு கன்டினியூவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. ஸோ இது வந்து இப்போ வந்து ஒரு நம்பத்தகுந்த செய்தி. ஸோ வந்து நம்பலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து படம் இன்னும் டிலே ஆகிட்டு இருக்கு பார்த்தீங்களா ஷூட்டிங்க்கு. அதுக்கு என்ன காரணம்னு பார்க்கும்போது எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம லைக்கா ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து ஒரு வெளிநாட்டு கம்பெனி. ஸோ வெளிநாட்டு கம்பெனினால பணம் பரிமாற்றம்ங்கிறது வந்து இப்போ வந்து நடக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் வந்து இப்போ வரப்போதனால இந்த பணம் பரிமாற்றம் வந்து நடக்க முடியாமல் இருக்கனால தான் படத்தோட ஷூட்டிங் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை நம்ம ஊரில் உள்ள லோக்கல் நிறுவனம்லேருந்து படம் வந்து இந்த படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஏப்ரல் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். சேமஸ் தேர்தல் நேரத்தில் தலைவர் வந்து இந்த படம் குறித்து, அதாவது இந்த படத்துடைய படப்பிடிப்பில் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுடைய தலைவர் 166 பற்றி இப்போ வந்து ஒரு அப்டேட்டாக இருக்குது. வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நியூஸ் குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னும் தலைவருடைய 166 படத்தோட அப்டேட் குறித்து உங்களுக்கு தெரிய வைக்கணும் அப்படின்னா வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்ச ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.